கோவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaga Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஆளுநர் காலை 9:46 மணிக்கு பிரமாணத்தை வாசிக்க தொடங்கிய நிலையில் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் அதிக நம்பிக்கை கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தனது உதவியாளரை சரியாக மணி பார்க்க வைத்தார். சரியாக 9:47 மணிக்கு அவர் தனது பதவியேற்பு கோப்பில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சராக நமச்சிவாயம் பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து 7ஆம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லாடி கிருஷ்ணராவ் தெலுங்கு மொழியில் அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இவர்களுடன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் என பலரும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர்.
சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக இன்று முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் இன்றைய முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. ஆனால் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிரலில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதன் பின்னர் வந்தே மாதரம், தேசிய கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலை அந்தோணியார் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்து வருகின்றனர். அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து உள்ளதாக பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து சீரமைப்பு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அந்தோணியார் கோவில் தெருவில் நடந்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை பார்வையிட்டு தரமான முறையில் அமைக்கப்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்தார். அப்பொழுது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். காலப்பட்டை சேர்ந்த பெண் ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் தெரியாத நபருடன் நட்பாக பழகி வந்தார். அந்த நபர் அவருக்கு மாடலிங் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்காக பணம் அனுப்பும்படி ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 14,16,600 அனுப்பினார். ஆனால் அதன் பெண் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் குண்டுபாளையத்தை சேர்ந்தவர் வாட்ஸ்அப் குழுவில் ஃபைபர் நெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதையடுத்து ஃபைபர் நெட்டை ஆர்டர் செய்தபொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்தார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 27,000 அனுப்பிய நிலையில் ஆர்டர் செய்த பொருள் எதுவும் அவருக்கு வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர் ராஜசேகர். இவர் சில மாதங்களுக்கு முன் மாஹி சிறப்பு பிரிவு சப் இன்ஸ்பெக்டராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அப்பணியில் சேர்ந்த ராஜசேகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி மருத்துவ விடுப்பில் புதுச்சேரி திரும்பினார். மருத்துவ விடுப்பை அவர் நீட்டிப்பு செய்ததை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஆனால் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளாமல் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் லாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து ராஜசேகரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலவாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமியை வரவேற்கும் வகையிலும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திருப்பட்டினம் கடை வீதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்க என முழக்கமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள்.
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736088282. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-332. காரைக்கால் மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் மர்மமான முறையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஹோப் சைல்ட் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அப்பகுதியில் இதுகுறித்து விசாரித்த பொழுது அங்குள்ள நபர் ஒருவர் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய், பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்றிருப்பதாகவும் அந்த நபர் தொடர்ந்து நாய், பூனைகளை துன்புறுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஹோப் சைல்ட் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிறில் இருதயராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் அளித்தார். காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வீன் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருந்த பூனைகளுக்கு காரைக்கால் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. என் பேர் சிரில். நான் ஹோப்டேல் ஃபவுண்டேஷன் ஃபார் அனிமல்ஸ்னு காரைக்காலில் ஒரு அனிமல் வெல்ஃபேர் குரூப் ஒரு டீம். நாங்கள் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரோட்டில் இருக்கிற கைவிடப்பட்ட அனிமலும்
இல்லை ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆன அனிமல்லாம் எங்கள்கிட்ட வரும். நாங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணி வேக்சினேட் பண்ணி திரும்பி வந்து அதுங்களை அதே இடத்துல ரிலீஸ் பண்ணிவிடுவோம். கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சாலும் ஃபீமேல் டாக்னா பண்ணி அதே இடத்துல திரும்பி விட்டுருவோம். எங்களுக்கு வந்து ரீசெண்டாக நிறைய இடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் காரைக்கால்லேருந்து என்ன வருதுன்னா, இந்த மாதிரி விலங்குகளுக்கு ரோட்டில் இருக்க விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களையோ, இல்லை அதை பார்த்துக்கிறவங்க, இல்லை ஏதாவது பால் வைக்கிறாங்களோ எது வைக்கிறாங்களோ, அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் பண்ணுறதுனால தான் இது வந்து அதிகமாகிட்டுன்ட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறது, அவங்கள 4-5 பேராக குரூப் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய தடவை எங்கள்கிட்ட வந்திருக்கு. நாங்களே அவங்கள்ட்ட வந்து காரியலாக போய் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது இப்படி தான், இது வந்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் வந்து காரைக்காலில் சமத்துவபுரம்னு ஒரு ஏரியாவில் ஒரு குடும்பம் வந்து மிஸ்டர் பஷீர், அவங்க ஒய்ஃப் வந்து பர்வீன், அவங்க பையன் ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் அவன். அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த ரோட்ல உள்ள எல்லா விலங்குகளுக்கும், ரோட்ல உள்ள விலங்குகளுக்கு விஷம் வச்சிருக்காங்க. மெயினா வந்து அதுல வந்து 5 பூனை இறந்து போயிருக்கு, 4 நாய் வந்து இறந்து போயிருக்கு. இதை நமக்கு வந்து இதை இன்ஃபர்மேஷன் நேற்று வந்துச்சு. நம்ம போய் அங்கே கேட்டப்ப, சார் ரோட்ல உள்ளதுங்கெல்லாம் வந்து நாங்கள் கோழி வளர்க்குறோம் சார், ரோட்ல உள்ளதுங்கெல்லாம் வந்து பிடிக்க வச்சுங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் சார்னு கேட்குறாங்க. ஒரு கோழி வளர்க்குறதோ ஆடு வளர்க்குறதோ நீங்க வந்து அதை பாதுகாப்பாக வளர்க்குறது உங்களோட கடமை. இதுங்கெல்லாம் ரோட்ல உள்ள காலங்காலமா பாரம்பரியமா இதுங்கெல்லாம் ரோட்லயே இருக்க அனிமல்ஸ் வந்து இதை வந்து ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அதை அடிக்கிறதும் இது பண்றதுமா இருக்கு. இது வந்து இப்ப இல்ல, இது வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. எங்கள்கிட்டயே வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, ரோட்ல இத்தனை நாய் இருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் திரும்பி எல்லார்ட்டையுமே நான் சொல்லியிருக்கேன், இது எங்கள்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கிடையாது. இது வந்து அதிகமானது. ஒரு டைம்ல 2 நாய் இருந்திருக்கும். அதே டைம்ல இப்போ வந்து 10-12 நாய் இருக்குன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கல, முனிசிபாலிட்டி வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கல, இயர்லி ஏபிசி நடக்கல, வேக்சினேஷன் நடக்கல, ஸ்டெரிலைசேஷன் நடக்கல. இது வந்து நீங்க கவர்மெண்ட் மேலேயும் முனிசிபாலிட்டி மேலேயும் தான் கோவம் பண்ணுவே தவிர, நீங்க வந்து உடனே அந்த வாயிலா ஜீவன்களுக்கு மேல உடனே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து அதிகாரத்து மேலேயோ ஒரு பெரிய பவர் மேலேயோ கேள்வி கேட்கறது கிடையாது. அதை விட்டுட்டு எது வந்து பவர் நம்மளோட கம்மியா இருக்கு, வாயிலா ஜீவனுங்க அதுங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு இங்க மேக்சிமம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அந்த கேஸை வந்து நாங்க வந்து போலீஸ் எடுத்துட்டு போனோம். மிஸ்டர் சுபம் எஸ்எஸ்பி வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அதை உடனே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணாரு. அறிவுச்செல்வன் இன்ஸ்பெக்டர், வீரபாண்டியன் ஏஎஸ்ஐ 2 பேர் சேர்ந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலி மேலேயே. இப்போ வந்து அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 4 கேட்ஸ் வந்து இறந்ததை வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். மற்ற டாக்ஸ் எல்லாம் அங்கேயே கிடக்குது, எங்களால எடுக்க முடியல. அந்த கேட்ஸுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ரிசல்ட் வந்தோடனே நாங்க இதை வந்து லீகலா அதை எப்படி கொண்டு போவோம். பிளஸ் வந்து நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க ரோட்ல உள்ள அனிமல்ஸோ எதுவோ உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அதுங்களை அப்படியே விட்டுடுங்க. நீங்க வந்து சட்டத்தையோ எல்லாத்தையும் உங்க கையில எடுத்துக்காதீங்க. ஏன்னா சட்டம் வந்து அனிமல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபீடிங்கோ இதெல்லாம் வந்து பப்ளிக்கோ யாரா பண்ண முடியுதோ அவங்க பண்ணலாம். அதை நீங்க தடுக்கவே முடியாது. இது மூலியமா எங்க குழு மூலியமாவே இதை நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்க குழு வந்து எந்த விதமான எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த காசும் வரல. இது வாலண்டியரா நாங்களே எடுத்து செய்யறோம். ஏன்னா எங்களால இந்த மாதிரி ஒரு விலங்கு ரோட்ல அடிபட்டு கிடக்கிறதோ பசியில கிடக்கிறதோ தாண்டி போக முடியல. அதனால உருவான குழு தான் நாங்க. அதனால இது நான் என்ன பப்ளிக் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது, உங்களால உதவி பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அதுங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க டீம் கண்டிப்பா இதுல உள்ளார வருவோம். நாங்க இதை லீகலா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வரைக்குமே கொண்டு போவோம். அவ்வளவு. இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில அந்த சஸ்பெக்டே வந்து நான் வந்து எலி மருந்து தடவி தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ்டே அவர் பேசியிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தோன்னா அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ எடுப்பாங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த இருசாலக்குப்பம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாததால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் 2 பிரிவாக பிரிந்து விருதாச்சலம் ஆலடிசலம் சாலையில் கோட்டேரி கிராமத்திற்கு செல்லும் சாலையிலும் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் செல்ல முடியாமல் சுமார் 1 மணி நேரமாக காத்து கிடந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் போலீசார் வருகை தந்து குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என கூறியதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறை பதவியேற்றுக் கொண்டார். இவருக்கு தட்டஞ்சாவடி தொகுதி மக்கள் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஹரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி புதிய அரசின் பதவியேற்பில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால், ஆரிய பார்ப்பன வந்தே மாதரம் இசைக்கப்பட்டால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கொடி காட்டப்படும் என்று புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அறிவித்தது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்காதே, வந்தே மாதரம் பாடாதே என புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் 30க்கும் மேற்பட்டோரை முன்னெச்சரிக்கையாக காலை 8 மணிக்கு அரியங்குப்பம் ரவுண்டானா அருகே கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கைது செய்து வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ பிபி சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி குமுதம் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழு இணைந்து தயாரித்துள்ள சமுதாய விதைகள் எனும் குறும்பட வெளியீட்டு விழா நேற்று மாலை குயிலாப்பாளையம் யாத்ரா தியேட்டரில் மிக சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய விருந்தினர் பங்கேற்பு. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி அரசு ஆணையர் மற்றும் அரசு துறை செயலர் டாக்டர் முத்தம்மா குறும்படத்தை வெளியிட்டு சிறப்பித்தார். நடிகர்களுக்கு பாராட்டு. படத்தை பார்த்த பிறகு மேடையில் உரையாற்றிய ஆணையர் முத்தம் அவர்கள் சமுதாய விதைகள் குறும்படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களின் யதார்த்தமான நடிப்பை பார்த்து வியந்ததாக தெரிவித்தார். குறிப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் கதையின் ஆழத்தை உணர்ந்து நடித்திருந்தனர். அவர்களின் நடிப்பு திறன் படத்திற்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. சமுதாய கருத்துள்ள இதுபோன்ற படைப்புகள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம் என்று கூறி நடிகர்களையும் படக்குழுவினரையும் அவர் வெகுவாக பாராட்டி பேசினார். கலைமாமணி முருகேசன் கதை, வசனம் மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றிய இக்குறும்படத்தை திரைக்கதை எழுதி யாத்ரா ஸ்ரீனிவாசன் இயக்கியுள்ளார். இந்த விழாவில் சமூக ஆர்வலர்கள், கலைக்குழு உறுப்பினர்கள் மற்றும்
பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். விழாவின் இறுதியில் படக்குழுவினர் அனைவருக்கும் ஆணையர் முத்தம் அவர்கள் பொன்னாடை போற்றி சான்றிதழ் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.